என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபியில் ஒன்று இந்த ஆலு பராத்தா. ஏன்னா அம்புட்டு சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பண்ணலாமா? இதை பண்ணுறதுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டேன். இதை தோலை நீக்கிட்டு மசிச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் ஆயில் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் மசாலாலாம் சேர்க்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ மசிச்ச உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. வேகும் போது நான் போடலை, அதனால் இந்த டைமில் போட்டு வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதும் புளிப்பு சுவைக்காக கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்த கொத்தமல்லி தலை கொஞ்சமாக போட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. அடுத்த சப்பாத்தி மாவு எப்பயும் போல் பிசைஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக திரட்டிட்டு இதை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி அகெயின் திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பராத்தா ரெடி. இப்போ தோசைக்கல்ல சேர்த்துட்டு பட்டர், ஆயில் எது வேணாலும் விட்டுக்கலாம். 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஆலு பராத்தா ரெடி.